கடத்துக்கு பயந்து ஆமாங்க ஊர் விட்டு ஊர் வந்து பேர் மாத்தினுறான். என்னடா பேரு? பேர் வேற மாதிரி மகாராஜா. என்ன பேரு? காரித்துப்புடா. மரியாதையா காரித்துப்புடா. வாய் அம்மா தெரியல. அது சப்புனே தூக்குறாங்க. சப்புனே ஓடுது. இல்ல மகாராஜா. டேய் அப்படி ஆமாங்க. என்ன பேர் சொன்னா? மகாராஜா மரியாதையா காரித்துப்புடா. அப்படி கூட வந்துறடா. சத்தியமா வந்துறோம் மகாராஜா. அடே மந்திரி மரியாதையா காரித்துப்புடா. என்னது? காகல வேகமா கூப்பிடு. கேக்கல கேட்கவில்லை. செவிடா இருக்குமா அவனுக்கு? அவனுக்கு கேட்காது. கேட்காது. கேட்காதுங்களா அவனுக்கு? ஏய் அடே 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 மந்திரி மரியாதையா காரித்துப்புடா. நீ எதுக்கு அந்த வேலைக்கு போற? சத்தியமா மாறாது சனவாரம் சூத்து பிறகுறீங்க. நான் எப்பேற்பட்ட ஆளு என்னத்துக்காக பெரிய தக்காளி பழம் தக்காளி பழம் பெரிய பழம் 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 தக்காளி பழமா வந்திருக்கா பெரிய அடிக்கடி வந்து போறா அடிக்கடி என்ன வாங்குறா என்ன வாங்குறா மூட்டு வாங்குறா அப்படியே இழுத்துட்டு வந்துடா பரம்பரையா வருது வலிப்பு எங்க வரும் 3 இடத்துல வரும் எங்க வரும் தட்டுல சாப்பாடு போட்டு அப்படி சாப்பிட முடியும் நேரம் நடிப்பு வந்துட்டு சாப்பிட முடியாது உடுப்புல சோறா இருக்கும். ஓஹோ ரெண்டாவது நடிப்பு ஆமா மரமாவும் பொண்ணு கிட்ட வந்து பேசும்போது எல்லாத்தையும் தொட்டா போதும் அங்க நடிப்பு வந்துடும் அங்க ஒண்ணு பண்ண முடியாது. அது 3வது நடிப்பு ஆமா பீவாலங்காட்டுல முள்ளுவேலி தோப்பு ஆமா அங்க பாத்து மகார வராம பாரு ஆமா அங்கேயும் நடிப்பு வந்துடும். அங்க ஒண்ணு மேல ஆளு வேணும். ஓஹோ அப்படி ஆளு இல்லன்னா அங்க உட்காந்துக்கிறாங்க பாரு 4 பேர் பற்ற அதெல்லாம் கையிலும் காலையும் வயசு இழுப்பின்னு செதறச்சிட்டு வந்துருவேன் வாங்கி போட்டுருவேன். ஆமா அதுபோல 3 இடத்துல வரும். ஓ சரி 3 இடத்துல வரும் ரைட்டு 4வது எக்ஸ்ட்ரா அங்க வருது எதுக்கு வந்துச்சு? ஓ அது என்ன நடிப்புங்க வந்துச்சு தம்பி அதெல்லாம் நடிப்பு இல்ல அவன் அடிக்கு பயந்து போட்ட நடிப்பு அப்படியே சொல்லல ஏன்னா உன் வாய் கூட தரையா பீத்துட்டு நானு பீபி எல்லாம் வராது. ஆமா எனக்கு துண்ணு பார்த்து ஆமா எடை போட்டு சாப்பிடுங்க நான் 4 கிலோ அது நடிப்பு இல்ல அவன் போட்ட நடிப்பு
பால் வந்துச்சு பால் வந்துச்சு பால் வந்துச்சு யாரு பால் உங்களுக்கு எல்லாம் பாட கட்டி பால் இடமாத பால் இது என்ன சபை? இது லட்சுமி திருமண சபை. திருவாகிய மகாலட்சுமி லட்சுமி சபை. ஆமா சபை விவாகனம் வந்தேன். சபைக்கு மனமார்ந்த 1 கோடி வணக்கம். வணக்கம் கற்றறிந்த கண்டப்படாத எல்லாரும் இருக்குது. கற்றறிந்த கற்றறிந்த மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம் இதுதான் தெய்வம் இன்னைக்கு. அப்பேற்பட்ட சமயம் எனக்கு விளக்கம் என்ன தெரியுமா? நான் என்ன சொன்னேன்? சாம்பலாபுரி ஆண்டு வரக்கூடிய கூத்தாசூரன் கூத்தாசூரன் தெரியும். கூத்தாசூரன் கூத்தாசூரன் நான் என்ன பூஜை பிடிக்கிறாள் நான் என்ன நடிப்பேன்? சாம்பலாபுரி ஆண்டு வரக்கூடிய கூத்தாசுரன் சொன்னேன். என்னடா இது? சாம்பலாபுரி ஆண்டக்கூடிய யமதர்மன் தான் சொல்லுவான். இவரு என்ன கூத்தாசுரன்? கூத்தாசுரன் எப்படி? சாம்பலாபுரி ஆண்டு வரக்கூடிய யமதர்மனா இருந்தேன். ஏற்கனவே அவருக்கு வயது 16 வயது தான் எழுந்தது. 16 வயது. அப்படி 16 வயது எழுதிருக்கும் நேரத்திலே நேரம் கணக்கு முடிந்து விட்டது. அப்பொழுது இது என்னது? பாசக்கயிறு. பாசக்கயிறு. இந்த பாசக்கயிறை எடுத்து அவர் மேலே வீசும் பொழுது உயிரை பிடிக்கும் தருணத்திலே லிங்கம் இருக்குது பத்தியா? அந்த லிங்கத்தை பயந்து ஓடி சென்று அந்த லிங்கத்தை அணைத்து கட்டி பிடித்தான். அப்பொழுது கட்டி பிடிக்கும் நேரத்தில் சிவபெருமான் உடனடியாக கோபத்தில் எழுந்து இந்த மண்ணில விழுந்து இறந்து விட்டு உடனே இந்த தாயாக விளங்கக்கூடிய பூமாதேவி அந்த பூமாதேவி பூமி பாரம் தாங்க முடியவில்லை. எப்படி? பூமி பாரம் தாங்க முடியவில்லை. பூமி பாரமாகப்பட்டது, தாங்க முடியவில்லை. சிவபெருமான் மறுபடியும் உரைத்தது, இந்த பூமி பாரமாக சிவபெருமானே இந்த பூமி பாரமாகப்பட்டது எனக்கு தாங்க முடியவில்லை, அதிகமாகிவிட்டது, இந்த உயிரை விட்டு விடுங்கள் என்று தெரிவித்தார். அப்பொழுது சிவபெருமான் ஓடி வந்து எனக்கு மறு உயிரை கொடுத்தார். மறு உயிரை கொடுத்து இரண்டாவது துவாபரி, இந்த துவாபரி உலகத்தில் மறு ஜென்மம் எடுத்து எப்படி கூத்த சூரனாக பிறந்தேன் சிவபெருமான் என்று தெரிவித்தார். கூத்தாசூரனாக பிறந்து அவனை 56 தேசங்களிலும் கப்பம் வரி வசூலிக்கப்பட வேண்டும். எப்படி? கப்பப்பணம் கப்ப வரி வசூல் அவன் 56 தேசங்களும் எல்லாம் சென்று வரி வசூலிக்க வேண்டும் என்று நம்ம சாபத்தை விட்டு விட்டார். அப்படி இந்த கூத்தா சூரன் பிறந்தே தெரிந்து விட்டது. இந்த கூத்தா சூரன் பிறந்தேன் அல்லவா, அவன் 56 தேசங்கள் வரி வசூலிக்க வேண்டும். யாரு இருந்தாலும் சரி அன்னவரை மறுக்க வேண்டும். அது மட்டும் தான் உனக்கு தெரியும். அப்படி கூத்தா சூரன் என்று விளக்கம் இருந்தது. தம்பி
போடல இந்த பேனட் போட்டு வராத ஆபீஸ்க்கு தான் போட்டு வர நீ பேனட் கட்டியா 5 நாளா ஏமாத்த நம்மத்தியா செடி போடுங்க நீங்க உட்காருங்க வண்டி தம்பி எனக்கு கல்யாணம் ஆகி வச்சு தம்பியா பொண்ணு மனைவி தெரியுமா அது எப்படி எனக்கு தெரியும் நானும் வச்சிருந்தேன் இவங்க 2 பேரும் 5 வருவாங்க அப்படி மனைவியாக விளங்கக்கூடிய சுவாலை என் செல்லத்தை அழைத்து என் மனைவியாக விளங்கக்கூடிய சுவாலை மனைவியாக விளங்கக்கூடிய
மலகரிசி அன்புடன் மணிகள் பூண்ட எங்கடா ஓடுற பஜார் வாடகைங்க பஜார்ல இருந்து
எத்தனை பேர் வளர்ச்சி வளர்ச்சி நிற்கிறாங்க யாரு எங்க கை வச்ச எங்க வச்ச எங்க வச்ச எங்க வச்ச எங்க போயத்துல இனிமேல் கேட்டுச்சுன்னா கடவுள் மேல சத்தியமா சொல்றேன். சத்தியமா இனிமேல் கேட்டு நான் வச்சுக்கோ. சத்தியமா மலை இருந்து கூடணும். சத்தியமா சொல்றேன் தண்ணி குடிச்சா செத்துட்டு போனாலும் தண்ணி குடிச்சா சத்தியமா சொல்றேன். எப்பாடி ஏன்டா இவ்வளோ குள்ளமா போட்டுக்கிறா? அது ஏன்டா இப்படியாடா டிஃப்ரெண்டா ஃபிட் பண்ணாங்க? அவர் ஃபிட் பண்ணாரா? கேமரா பார்த்தா திட்டுவாங்க. தனிமலை பெருமா தொடர்ந்துமா அப்படி பாங்க எப்படி நாங்க பிடிக்கிறீங்க நின்னா போல அது கூட வேலை செய்யல நின்னுயா முன்னாடி மாமா மாமா அப்படியே வால் பண்ணாங்க என்ன பண்ண போ நீ என்ன பண்ண நான் என்ன தூக்குறேன் அவன் தூக்குறாமா அவனா பாப்பா ராத்திரி நேரத்து பூஜை சின்ன பண்ணுடாது ஒண்ணுமே தெரியாது. சூத்துட்டா வாய் தெரியாது வாய் நான் சூத்து தெரியாது வாய் பத்தி மட்டும் சொல்லாதேம்மா. வாய் மாணவ தெரியும் போய் இப்ப தாளாடி தான் வீட்டு போட்டா தெரியா 2 பேரும் அவுத்து போட்டான்னா அவன் என்ன பாத்துனா இருப்பான். மாமா அட இந்த பாட்டு படிக்காதடா எனக்கு வைக்க ஆகுதடா சங்கட்ட பையிலே உனக்கு பொண்டாட்டி கேக்குதாடா உனக்கு எனக்கு சண்டை இப்ப கொண்ட 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 கொண்ட
வந்துட்டே நீ பாக்கல நானும் பாக்குறேன் நானும் தான் பாக்குறேன் என்னமோ ஏதோ ஆனால் இது பார்த்தா இது அதே தாராதுக்குள்ள கண்ணே இது வாயில சொல்ல போறதில்ல என் வாயில யாரும் போறது இல்ல ஆக்காட்டு கூறும் போறதெல்லாம் சொல்லாத நீ ஆடுற வாய்க்கு தானா உள்ள போயிருக்க பரவாயில்ல ஏன்னா பெண்களுக்கு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க அதை நிரூபிச்சுட்டம்மா பரவாயில்ல இந்த வண்ணதேவன் செய்த சரியா கொஞ்ச கால தாமதம் இருந்தாலும் நம்ம நாடுகளுக்கு எந்த ஒரு குறையும் வராது நம்ம நிறைய ஆசிரியர்கள் நிறைய இருக்கிறாங்க ஆமா அவங்க பேரெல்லாம் சொல்ல நமக்கு தகுதி இல்ல அப்படியாப்பட்ட நல்ல பெரிய பெரிய வித்வான்களை அழைத்து வந்து இங்க நாடகத்தை நடத்தி வைத்திட வேண்டும் சீரசுமன் அம்மாவுடைய புகழை கொண்டாட வேண்டும் அரும்பாடுபட்ட நமது ஆசிரியர்கள் எல்லாருமே செந்தில் தான் ஆமாவா இதே தாய்ப்பாடி இருக்கிறாங்க நமது ஆசிரியர்கள் வெளியே சின்ன பிள்ளையா இருந்தாலும் வாத்தியாரா இருந்தாலும் என்னன்னு கேளு ஏமா என்ன சமாச்சாரம் ஏதோ யாவது போது நான் கஷ்மாலோ அவங்க வீட்டுக்கெல்லாம் நீட்டு முட்டியா மந்திரி பாக்கலாம் எந்த ஆபத்து இல்லாத எவ்வளவு கை வச்சு பாக்கலாம் ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை யாரா அப்படி நேரம் ஆம்பளை மாதிரி இருந்தாலும் இந்த உலகம் பார்த்து உத்தமை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்மாவுக்கு தேர் திருவிழாவை ஏற்படுத்தி இதே போல் பாமர மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்க வேண்டும் இந்த கொத்தாண்ட ஒரு திருவிழாவை ஏற்படுத்தி சந்தோஷமா இருக்க வேண்டும் இதே போல் கொண்டு உழையாமல் கொண்ட பூ வாடாமல் பிள்ளை குட்டிகளோடும் பேரும் இப்ப எப்படி சிறப்பு பூவாக பூத்து குழுதுகிறதோ அது போல வாழ்க்கை பல்லாண்டு என்று சொல்லி வாழ்த்து விட்டு அம்மா யாரு எந்த நாட்டை சேர்ந்தவர் எதற்காக வந்திருக்கிறேன் என்ற விளக்கம் அம்மா சோழக்கீரைய போல ஆண்டு வரக்கூடிய என் கணவர் யார்? என்ன கம்யூனிட்டி அந்த பொம்பளைக்கு கூச்சா சொன்னு சத்தம் குடி போறது அப்படியே பட்டு பொம்பளை கிடையாது. அவர் யதார்த்தமா கேட்டாங்க நான் யதார்த்தமா கொடுத்துருவேன். பதார்த்தமான பிள்ளை நான் யாருக்கு எது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சத்தியமா உன் மண்டி கூட எடுத்து வச்சு எடுத்துக்கலாம். எதுல நம்ம அரமணியில ஆமா அது ராஜா வலிக்கிறதுக்கே போயிடுது. அதனால அப்படி யாரு கணவர் கூத்தாசுரன் அண்ணனுக்கு மனைவி ஆகி வெளியே வரக்கூடிய என் பேர் சுவாலை. அப்படி இருந்தாலும் என்ற நேரத்தில் பார்த்தால் அங்க நாடிய மன்னரும் நலம கலத்திட மனைவி சுவாலை வந்திருக்கிறார்.
நான் காட்ட மாட்டேன் யார்ட்டு ஒண்ணு வந்தாங்க பத்திரமா பாத்துக்கடா. யார்ட்டு ஒண்ணு வந்தா நான்லாம் காட்ட மாட்டேன் நான் என்ன குஞ்சு கடிக்கிற ஆளுமே தெரியுது என்ன பார்த்தா எங்க போறான்னு தெரியல எங்க கூப்பிட்டானா அதுல வந்தா அவன் போன வணக்கம் செத்தாடி போட்டா வந்துட்டு யாரோ தான் நிக்கிறா இல்ல வந்துட்டு யாரு கேட்டா வந்து விட்டா